ஒரு காலத்துல இவன் பெரிய வில்வித்தை சாம்பியனா இருந்திருப்பான். டார்கெட் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, டார்கெட்டை கரெக்டா அடிப்பான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவன் புதுசா ஜாயின் பண்ணின ஒரு அகாடமில கோச் இவன் எய்ம் பண்ற பொசிஷன் சரியில்லைன்னு சொல்லி எல்லாரோட முன்னாடியும் லைட்டா அவனை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சரியான பொசிஷனையும் அவனுக்கு டீச் பண்றாரு. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாரும் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் அந்த அவமானத்தை அமைதியா ஏத்துக்கிறான். ஏன்னா அந்த கோச்சோட பொண்ணை இவன் லவ் பண்ணுவான். அவளுக்காகத்தான் இந்த அகாடமிலேயே வந்து ஜாயின் பண்ணிருப்பான். ஆனா இவன் ஒரு பெரிய சாம்பியன். அங்க இருந்தவங்க யாருமே இவனை நம்ப மாட்டாங்க. வேற வழி இல்லாம அவனோட கோச் டீச் பண்ணின மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவனோட கோச் டீச் பண்ணின மெத்தடை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணும்போது அவனால கரெக்டா டார்கெட்டை அடிக்க முடியல. லஞ்ச் டைம்லயும் அவன் அம்பு விடுற பொசிஷனை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அடுத்த நாள் ட்ரைனிங் டைம்ல கோச் சொல்லி கொடுக்குற மெத்தட்லாம் செட் ஆகாதுன்னு காமிக்கிறதுக்காக வேணும்னு அம்ப ஃபீல்டுக்கு வெளியே விடுறான். அதை பார்த்த கோச் அவனை பயங்கரமா திட்டுறாரு. அடுத்து நடக்க போற காம்படிஷன்ல இருந்தும் அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவனை 1000 ஷாட்ஸ் பிராக்டிஸும் பண்ண சொல்றாரு. அவன் அந்த அகாடமியில இருந்து திரும்பி போயிடலாம்னு நினைக்கிற டைம்ல கோச் அடுத்த நாள் வந்து அவன் கிட்ட ரொம்ப சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் கிட்ட காம்படிஷன்ல உன்னோட சொந்த பொசிஷனையும் யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவன் கிட்ட முந்தின நாள் அவர் கடுமையா நடந்துகிட்டதுக்காக மன்னிப்பும் கேட்கிறாரு. அவனா எப்படி அவரு திடீர்னு மனசு மாறினார்னு அவனுக்கு புரியல. கொஞ்ச நாள்லயே அவங்க எதிர்பார்த்த காம்படிஷனும் வருது. அப்போ ஆப்போனன்ட் டீம்ல 24 வயசான ஒரு சீனியர் சாம்பியன் பிளேயர் கலந்துக்க போறான்னு கேள்விப்பட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா இவன் ஏற்கனவே அந்த பிளேயரை இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஜெயிச்சிருப்பான். போட்டி ஸ்டார்ட் ஆனதும் ஆப்போனன்ட் டீம்ல இருந்து அந்த பெஸ்ட் ஆர்ச்சரை ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க. அவன் கண்டினியூஸா 3 பெர்ஃபெக்ட் 10 அடிக்கிறான். அடுத்ததா ஹீரோவோட டர்ன் வரும்போது கோச்சை சும்மா வெறுப்பேத்துறதுக்காக வேணும்னே டார்கெட்டை மிஸ் பண்றான். அதை பார்த்ததும் கோச் இவன் தேர மாட்டான்னு முடிவு பண்றாரு. ஃபைனல் ரவுண்ட் வரும்போது ஆப்போனன்ட் டீமோட ஸ்கோர் ரொம்ப லீடிங்ல இருக்குது. இதனால எப்படியும் நம்ம தோத்துவோம்னு ஹீரோவோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் எப்படியாவது ஜெயிக்கணும்னு பிரேயர் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் அமைதியா ஹெட்போனை எடுத்து போட்டுக்கிட்டு கண்டினியூஸா டார்கெட்டை 3 டைம் பெர்ஃபெக்ட் ஷாட் அடிக்கிறான். அந்த டைம்ல கரெக்டா அங்க பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ ஆப்போனன்ட்டை விட ஒரு பாயிண்ட் தான் கம்மியா இருப்பான். அதனால அவன் கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ ஆப்போனன்ட் திரும்பவும் பெர்ஃபெக்ட்டா ஒரு 10 பாயிண்ட் அடிக்கிறான். இப்போ மனசை அமைதிப்படுத்த ட்ரை பண்றான். அப்போ அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவனை கை தட்டி உற்சாகப்படுத்துறத கேட்டதும் முன்னாடி போட்டிகள்ல அவனை சுத்தி இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி அவனோட பழைய காம்படிஷன்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றான். அப்போ அவன் விட்ட அம்பு அதுக்கு முன்னாடி அவன் விட்ட அம்போட டெய்ல கரெக்டா குத்திட்டு நிக்குது. இப்போ காம்படிஷன்லயும் வின் பண்ணிடுறான். அந்த கோச் எப்படி திடீர்னு மனசு மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணினாருன்னு கடைசியில தான் அவனுக்கு உண்மை தெரிய வருது. அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அவ அப்பா கிட்ட அவனுக்காக தயவு செஞ்சு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சி இருந்திருப்பான்.